நீண்ட ஆயுளுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, உறவுகளுக்கு நடுவில் பிரச்சனை, இப்படி எல்லாத்துக்குமே ஒரே ரீசனாக இருக்கிறது குடிப்பழக்கம். வீட்டில் வளர்க்குற பெட்டுக்கு வாங்குகிற ஃபுட்டில் ஆரம்பித்து பெரியவங்களுக்கு வாங்குகிற டேப்லெட்ஸ் வரைக்குமே எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணி வாங்குகிற நீங்கள் இந்த ட்ரிங்கிங்னு வந்துட்டால் மட்டும் பாட்டிலே போட்டிருப்பாங்க, குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடல் நலத்துக்கும் கேடு அப்படின்னு. தெரிஞ்சும் அதை வாங்கி குடிக்கிறீங்க. ஏன்டா குடிக்கிறேன்னு கேட்டால் லவ் ஃபெயிலியரும்பாங்க, ஒரு வாரமாக ஃபுல்லாக வேலை பார்த்ததில் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படிம்பாங்க. சில பேர் சில ரீசன் சொல்லுவாங்க. இதுலேயும் சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால் குடிக்கிறேன் அப்படிம்பாங்க. சந்தோஷமாக இருக்கையில் குடித்தாலும் துக்கமாக இருக்கையில் குடித்தாலும் குடி நல்லதில்லை. அதனால் எந்த நல்லதும் நடக்க போகிறதும் இல்லை. நடக்கிற ஒரே நல்லது, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும், வீட்டில் பிரச்சனைகள் வரும், இதுதான் நல்லது. உங்கள் உடம்புக்கு அதனால் எந்த நல்லதும் வரப்போகிறதில்ல. உங்கள் ஆயுளை வேணால் குறைக்கும், நரம்பு மண்டலம் பாதிக்கும், நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உடம்பு வலிக்குது மனசு வலிக்குதுன்னு குடிக்கிறப்போ உங்கள் அம்மாவோ இல்லை மனைவியோ இப்படி எனக்கும் வலிக்குது அப்படின்னு குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஊரில் எந்த குடும்பமாவது கௌரவமான குடும்பம் அப்படிங்கிற பேரில் வாழ முடியுமா? நியூஸில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், அப்பா ஒரு குடிப்பழக்கத்தை நிப்பாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பையன் தற்கொலை வலிக்கிறான், லெட்டரில் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். இந்த மாதிரி நிறைய நடக்குது. எல்லாத்தையுமே பார்க்குறோம், இருந்தாலும் நிப்பாட்ட மாட்டோம். மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் குடிக்கிறீங்க. உங்களை பெற்றுட்டோங்கிற ஒரு காரணத்துக்காக பேரண்ட்ஸும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. மேரேஜ் அப்போது உங்களை நம்பி ஒருத்தங்க வராங்களே, அவங்க உங்களுக்காக ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தானே வராங்க. பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸு, ஜாப்பு, இப்படி ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் உங்களை நம்பி வராங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்க கஷ்டங்கிற ஒன்றை தவிர வேறு என்ன கொடுத்துட்றீங்க அவங்களுக்கு? அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முக்கியமாக நீங்கள் வேணும். ஆனால் எதையாவது யோசித்து பார்க்குறீங்களா? நீங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு மழையிலேயே வெயிலே நின்று வேலை பார்த்து அவங்களுக்காக உழைச்சி கொடுக்குறவங்க அதே குடும்பத்தை கஷ்டப்படுத்த குடிச்சிட்டு வரீங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். உங்களை நம்பி இருக்கிறவங்க, உங்களை நம்பி வந்தவங்க, உங்களை நம்பி இந்த உலகத்தை வந்தவங்க பிள்ளைங்க, இப்படி எல்லாருமே உங்களை நம்பி மட்டுமே இருக்காங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். குடிச்சு உடம்ப கெடுத்து நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா படிக்க வைக்க முடியாமல் உங்கள் பையன் அதே டாஸ்மார்க்கில் போய் நாளைக்கு வேலை பார்த்துட்ருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் பையனுக்கு வரணுமா? ஃபங்க்ஷன்னு ஒரு நாள் தானே குடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குடிக்க போகிறதுக்கு முதல் நாள் கீரை வகைகள் ஏதாவது சாப்பிட்டு மறுநாள் குடிங்க. அது அந்த குடியினால் ஏற்படுற பாதிப்பை கொஞ்சமாவது குறைக்கும். பகல் குடிகாரனாக இருந்தவன் கூட ஏதாவது ஒரு இழப்புக்கு அப்புறமா தான் அந்த குடியை நிப்பாட்டியிருப்பான். அப்படி ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த குடியை நிப்பாட்டினீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம் சில பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யார் எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாலும், எவ்வளோ பேசினாலும், அழுதாலும் விடணும்னு முயற்சி பண்ண வேண்டியது நீங்கள். அந்த குடிப்பழக்கத்தை விடணும்னு நீங்கள் நினச்சா தான் முடியும். குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வர்றப்போ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுங்கள். குடும்பத்தை நினச்சி பாருங்கள். குடும்பம் கூட சந்தோஷமாக இருங்க. பிள்ளைங்களோட எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது உலகத்தில். குடியை தவிர ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி பாருங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.